பூசணிக்காயை சாப்பாடு பிளேட்டில் பார்த்தாலே ஐயோ அப்படின்னு தெரிச்சு விட்ற குழந்தைங்களும் சரி, சில பெரியவங்களுக்கும் சரி, கொஞ்சம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு தெரியாமலே அந்த காயை சாப்பிட வச்சிடலாம். அப்படி ரீசெண்டாக நான் செஞ்சது தான் வந்து இந்த பூசணிக்காய் சப்பாத்தி ரோல். நிஜமாலுமே சொல்வேன், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களே வீடியோவில் பாருங்களேன், துணி மாதிரி இப்படி கசக்குனா இப்படி விரியும், அந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு அந்த சப்பாத்தி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஆட்டா எடுத்துக்கோல, அதில் வந்து இந்த பூசணிக்காயை வேக வச்சு பேஸ்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டு நெய்யும் உப்பு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு யூஸ்வலாக சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி அந்த மாவு உருட்டி சப்பாத்தியை பேனில் போட்டு எடுத்துருங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ண அந்த சைட் டிஷ்ஷை வந்து இந்த ஃபில்லராக யூஸ் பண்ணி ஒரு ரோல் ரெடி பண்ணிடுங்க. அவ்வளோதான், பூசணிச்சா ரோல் ரெடி. இது நான் வச்ச பேர் தான். என்னோடய வீட்டு லேப் எக்ஸ்பெரிமெண்ட். எலி எல்லாத்தையும் இப்படி தான் சொல்லி ஏமாற்றி சாப்பிட வைப்பேன். ஆனால் டேஸ்ட் வந்து டெஃபினட்டாக சூப்பராக தான் இருக்கும். மறக்காமல் லவ்வோடையே சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.